நான் க்ளவுட் கிச்சன் பத்தி வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோஸ்க்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. இப்போ வந்துகிட்டே இருக்கு. அதில கொஞ்சம் முக்கியமான கேள்விகளுக்கு இப்ப நான் வந்து ஆன்சர் வந்து சொல்றேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் ஆல்சோ ட்ரையிங் ஃபார் க்ளவுட் கிச்சன் சொல்லிட்டு. சூப்பர் சிஸ்டர். க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணணும்னா நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு நல்ல மெனு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த எஃப்எஸ்எஸ், ஏஐ, Zomato, Swiggy ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டவுட் இருந்தா டிஎம் பண்ணுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் வந்து சொல்றேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, வீட்ல வந்து க்ளவுட் கிச்சன் நடத்தலாமா அப்படின்னு. வீட்லயே க்ளவுட் கிச்சன் தாராளமா நடத்தலாம். ஆனா வீட்டோட ரூல்ஸு, நம்ம லேண்ட்லோர்ட் பெர்மிஷனு, லோக்கல் ரெகுலேஷன் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ரெண்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் பல பேரு சக்ஸஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. உங்க ஏரியா டீட்டெயில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் ஷேர் பண்றேன். டிஎம் பண்ணுங்க. அப்புறம் பொதுவா என்கிட்ட நெறைய அதாவது நெறைய பேர் கேட்டது என்னன்னா, Zomatoல ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் பொதுவா வந்து Zomatoல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா டாக்குமெண்ட்ஸ், எஃப்எஸ்எஸ்ஐ, பேக்கேஜிங்கு, கிச்சன் செட்டப்பு இந்த மாரி செலவுகள் இருக்கலாம். ஏரியா அப்புறம் பிஸ்னஸ் டைப் பொறுத்து மாறும். நான் தனியா ஒரு வீடியோல வந்து இத டீட்டெயிலா வந்து சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா வந்து டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னாலுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணவங்க கிட்ட கேட்ட வரைக்கும் என்னன்னா, ஒரு 1300லேருந்து 3000 வரைக்கும் கூட ஆயிருக்கு. சில பேருக்கு 10,000 வரைக்கும் கூட ஆயிருக்கு. சில பேருக்கு 7,000 கூட வந்து ஆயிருக்கு. ஸோ வந்து ஒவ்வொரு ஏரியா பொறுத்து அந்த ஃபீஸ் வந்து மாறும். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து நம்மளோட யூடியூப் சேனல் பேர் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளோட யூடியூப் சேனல் பேரு அடுப்படை ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளவுட் கிச்சனு, ரெசிபீஸு, பிஸ்னஸ் டிப்ஸு எல்லாமே ஷேர் பண்றேன். கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெறைய பேரு சலாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அது இல்லாம ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து Zomatoல வந்து எல்லாமே ப்ராப்பரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே வந்து செட் பண்ணி உள்ள போயாச்சு. பட் 20 டேஸ் ஆயிட்டுமே வந்து இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய டீட்டெயில் வந்து அதாவது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன சொல்யூஷன் கிடைச்சது அப்படிங்கிறத வந்து நான் ஃபியூச்சர் வீடியோல வந்து சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோல இதுக்கு மேல வந்து பேச முடியல. டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே. தேங்க் யூ.